முதல்ல இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்த நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது ம், வந்து, ம், இது இந்த மாறி வந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழல்ல. குறிப்பா 90கள்ல நாம ஏத்துக்கிட்ட பொருளாதார கொள்கை. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். எல்பிஜின்னு சொல்றோம். அப்புறம் காட்டு, உலக வர்த்தக கழகம் இதுலலாம் நம்ம இணைஞ்சிட்ட பிறகு, நம்ம வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டமா இருக்கட்டும், தொழில்துறை சட்டமா இருக்கட்டும், அ இல்ல குற்றவியல் சட்டங்கள் வரைக்கும் வந்து நம்ம நம்ம பாராளுமன்றத்துல நாம ந நம்மளோட பிரதிநிதிகள் முடிவுல அது ஏற்றப்படல. ம், எங்கோ போடப்பட்ட ஒரு ஒப்பந்தங்கள், எங்கெங்கோ நடக்கிற உச்சி மாநாடுகள், எங்கெங்கோ நடக்கிற G20 சப்மிட்ஸ் இதனுடைய விளைவா பல சட்டங்கள் உருவாகுது. கீழ இருந்து தான் சட்டங்கள் உருவாகுன்றாங்க. கரெக்ட். இப்ப மேல இருந்து ஆமா, சட்டங்கள் ஆமா. உருவாகுது. இதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து அரசு வந்து சேவை துறையில இருந்து விலகிக்கிட்டே போகுது. ம், ம், குறிப்பா இந்த கொரோனாக்கு பிறகு. இன்னைக்கு அரசு உங்க வீடு வரைக்கும் வந்தது. வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது. ஆனா சேவை குடுக்க வரல. ம், உங்க வீட்டு வாசல் வரைக்கும் தீர்மானிச்சு. நீங்க வரணுமா, வெளில வரணுமா, போகணுமா, உங்க நடமாட்டம்லாம் ஆனா உங்களுக்கு சேவையில இருந்து விலகிக்கிட்டே வந்தது. ம், 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 2 பேரலலா நடந்த ஒரு விஷயத்த எவ்வளோ பெரிய முரண் பாருங்க. ம், உங்க நடமாட்டத்த தீர்மானிச்ச அரசு, ஆனா உங்களுக்கான சேவை துறையில இருந்து விலகிட்டே வந்தது. ம், 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 இப்ப ரஷ்ய புரட்சிக்கு பிறகு வெல்ஃபேர் கவர்ன்மெண்ட்ஸ் உருவாச்சு. எங்கோ நடக்கிற ஒரு போராட்டம் இங்க நம்மளுக்கு 8 மணி நேர வேலைய குடுத்தது. ம், ம், எங்கோ நடக்கிற ஒரு புரட்சி நம்மளுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் குடுத்தது. ம், ம், நம்மளுக்கு அரிசி குடுத்தது, பருப்பு குடுத்தது, இலவச மண்ணெண்ணெய் குடுத்தது, இலவச வீடு குடுக்குறேன் இலவசன்ற பேர்ல குடுத்தது. ம். அது ஏன்னா வந்து அந்த சமயத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளாதார முரண்கள் மீது ஏதோ இந்த சிஸ்டத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக இந்த அரசுகள் செஞ்ச ம். இந்த சிஸ்டம் செஞ்ச ஒரு தற்காலிக ஏற்பாடு.